யார்க்கு எளியன் என தில்லை அண்ணல் அருளும் தில்லை அண்ணல் அருளும் திருமுகத்தின்படியே பெற்றான் சாம்பர்க்கு பரமமுத்தி அப்பொழுதே உடலும் கரைகுற்று உறைந்திடுவார் உயர் தீக்கையினை அருள் நோக்கால் கடிதில் புரி கொற்றங்குடியார் கமலமலரின் கடல் போற்றி அருள் நோக்கால் கடிதில் புரி கொற்றங்குடியார் கமலமலரில் கடல் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவாய நமக. வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி எற தந்தி முகத்தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற உந்தி உள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான் உம்மை நாயன்மார்களது குருவருடினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே இணைப்பில் இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். நாம் படிக்கின்ற நூலினுடைய நூலாசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் அவர்களின் திருவடிகளையும் சைவ பாட வகுப்பின் நெறியாளரும் நாம் படிக்கிற 6 நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளையும் நாம் எல்லோரும் வணங்கி மகிழ்வோம். அன்பர்களே, உமாபதி சிவம் அருளி செய்த 8 நூல்களில் ஒன்றான போற்றி பகரொடை இறைவன் உயிர்களுக்கு செய்த கருணையை பல தொடைகளிலே பாடியதால் பகரொடை என்று அமைய பெற்றது. அது 95 கன்னிகளை உடையது. இது போற்றி என்று வருவதால் போற்றி பகரொடை என்று அமைந்தது. யாரை வணக்கம் செலுத்துவோம்? நமக்கு உதவி செய்தவரை வணக்கம் செலுத்துவோம். உதவி செய்ய போகிறவரை வணக்கம் செலுத்துவோம். இதுவரை வணக்கம் செய்த உறவினர்களை பார்த்து வணக்கம் செய்கிறோம். புதுசா சம்பந்தி வந்தா அவங்களுக்கு கூடுதலா வணக்கம் செய்யணும். ஏன்னா அவங்க சம்பந்தியாச்சே, நம்ம வணக்கம் சொல்ல முடியுமா? அது மாதிரி இந்த 2ம் நமக்கு வணக்கம் செலுத்துகிறோம். அந்த முறையிலே இறைவன் இந்த படிக்கிற இந்த நிமிடம் வரை செய்த கருணையை போற்றுதலும் இனி காலம் முழுவதும் நம்மை வாழ்விக்கின்ற கருணை திறத்தை நாம் உணர்ந்து போற்றுதலும் தான் போற்றி என்ற சொல்லுக்கு அமையும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். அதில உண்மை விளக்க நூல்ல படித்தோம். சுவாமி உயிர்களுக்காக ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் ஆடுகின்றான். அந்த நடனம் ஆடுவது எதற்காக என்று சொன்னால் உயிர்களினுடைய வினையை நீக்கி பிறவியை நீக்குவதற்காக என்று உண்மை விளக்க நூல்ல அருமையா சொன்னார். அந்த நடனம் கண்டாருக்கு பிறப்பில்லை என்று காட்டினார். ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்துதல் எந்தையார் பரதம் என்றார் 36வது திருப்பாடல் உண்மை விளக்கத்துல. அந்த ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை எப்படி அவன் அழுத்துவதற்கு வகை வகையாக செய்கிறான் என்பதை பற்றி விளக்கம் சொல்வது போற்றி பகருடைய நூல். அதனால் அந்த நடராஜாவிட்டையே
ஆசிரியர் உமாபதி சிவம் தொடங்குகிறார். இல்ல நடராஜா பெருமான் பல இடங்கள்ல இருந்தாலும் தில்லையில் ஆடுவது சிறப்பு. தில்லையில ஆடுகிற நடராஜ பெருமான் உமாபதி சிவம் தில்லையில சுவாமிக்கு பூஜை பண்ணுகிறவர். அவர் சொன்ன நூல் அதுல ஓதுவாமூர்த்தியும் தில்லையில பிறந்த புண்ணியத்துக்குரியவர். எனவே எல்லா தில்லையில இருப்பவர்களை எல்லைக்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். நாமும் விரைவாக அந்த தில்லை வட்டம் கைதொழ உள்ளம் பண்பட வேண்டும், அதற்கு திருவருள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு, பெரியவர்களை எல்லாம் வணங்கிக் கொண்டு, ஆன்மாவுக்கு வினையின் காரணமாக வரக்கூடிய பிறவியை நீக்கக்கூடிய நடனத்தை வணங்குகின்றேன். பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்று முதலாவதாக அவருடைய திருவடிக்கு வணக்கம் செலுத்தினோம். இனி பிறவி வருவதற்கு காரணம், எப்படி பிறவி வருகிறது என்றால், 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதம். அந்த யோனி பேதங்களிலே முட்டையில், வியர்வையில், முளையில், கருவில் தோன்றி செய்து உயிர்களை பக்குவப்படுத்துகிற அந்த வழி இருக்கிறதே, அது பெருமானுடைய கருணையின் பெரிய வழி. அந்த பெரிய வழியை நான் போற்றுகிறேன். 2வது போற்றி. 3வது போற்றியில உயிர்கள் பிறப்புக்கு வருவதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்து பார்த்தால் ஆணவ மலம் ஒன்றுதான். அந்த ஆணவ மலம் உயிர்களுக்கு நெல்லுக்கு உமையும் தவிடும் போல நெல் என்று உண்டோ அன்றே ஆணவ மலம் உயிரோடு இருக்கிறது. செம்பில் கழிம்பு மறித்தது போல உயிரின் அறிவை மறித்தது. கடல் நீரில் உப்பு கலந்திருப்பது போல உயிரின் இயல்பை மறித்தது. இப்படி இருக்கிற இந்த உயிர், இந்த ஆணவ மலம், உயிர் என்றுண்டோ, உயிருக்குள் இறைவன் என்றுண்டோ, தான் உள்ளவாறு உள்ளாய் அன்றே அந்த உயிரோடு இருக்கிறது. இறைவன் இருக்கிற பொழுது இருக்கிறது. அந்த உயிருக்கு ஆணவ மலம் எப்படி மறைத்ததுன்னு கேட்டா, நல்ல மணியை நாகபாம்பு மறைத்திருப்பதை போல, நெருப்பை விறகு கட்டை மறைத்திருப்பது போல எல்லா உயிர்களையும் அது மறைத்தது. அப்படி மறைத்திருக்கிற அந்த உயிரின் செயல்களை அருமையா காட்டுவார். ஞானத்தில் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்று காட்டினார். இனி அந்த ஆணவத்தை நீக்குவதற்கு உலகியல்ல பார்வை இல்லாதவர்களுக்கு கை ஒரு கோலை கொடுத்து எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விடுவதை போல சிவபெருமான் மாயையை கிளர்ப்பிக்கின்றான். இது ரொம்ப அடிப்படையான செய்தி. அப்படி மாயை என்பது ஜடசக்தி. அந்த மாயை கிளர்ப்பின்ற உயிர்களுக்கு தனுகரண உடல்கள், தனுகரண புவனங்களை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற பொழுது உயிருக்கு மலம் என்கிற கறி வருகிறது. மலத்தின் காரணமாக சிறிது விருப்பு வெறுப்பு வருகிறது. மலம் இருந்தால விருப்பு வெறுப்பு வந்துடும், சிறிது வருகிறது. அதை வைத்து அந்த விருப்பின் காரணமா நல்வினை, வெறுப்பின் காரணமா தீவினை, நல்வினை தீவினை வருகிறது. அந்த வினையை தீர்க்குவதற்காக இறைவன் மீண்டும் மீட்டறிவு காட்டும் விலை போற்றி என்று 3வது போற்றி சொன்னார். இனி அப்படி பிறப்புக்கு வருகிற பொழுது ஒரு உயிர் எப்ப ஒரு மனித உடம்பை எடுக்க வேண்டும் என்று அந்த உயிருக்கு பக்குவம் இருக்கிறதோ, அப்பொழுது எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிள்ளை பெற வேண்டும் என்று விலை இருக்கிறதோ, அந்த உயிரை பார்த்து அந்த உடம்புல கொண்டு போய் இந்த உயிரை தங்க வைப்பார். அப்படி போகிற பொழுது ஆணும் பெண்ணும் சேருகிற பொழுது ஆணுடைய உடம்பில இருந்து பெண்ணுடைய உடம்புக்கு சுக்கிலம் போக அங்கே இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் தப்பித்து அந்த உயிருக்கு கொண்டு போய் கரும்பைக்குள்ள வைத்து அந்த விலைக்கு ஏற்ப, ஆன்மா செய்தி விலைக்கு ஏற்ப கை கால் இவையெல்லாம் இறைவன் அப்படி கொடுக்கின்றான். அப்படி கொடுத்து யோக நிலையில வைக்கின்றான். அந்த குழந்தையை எந்த வழியா உயிர் போச்சோ அதே வழியில மாறாமல் அந்த உயிர் இந்த உலகத்துல உடம்போடு தோன்றும்படியாக செய்கின்றார். அப்படி செய்வதை பொய்யாத வல்லபமே போற்றி என்று அவரை நாம் போற்றினோம். இனி குழந்தை பிறந்து விட்டது. பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு கருவில் இருக்கிற பொழுது நல்ல சிந்தனை இருந்தது. உடம்பு மாயை,
உலகம் மாயை. உலகத்துக்கு வந்த உடனே நன்மை தீமை என்ற அறிவு ஒளிந்து அந்த வினைக்கு ஏற்ப அந்த குழந்தைக்கு இறைவன் பசியை உண்டாக்குகிறான், அறிவிக்கின்றான். பிறகு அள வைக்கின்றான். அந்த அள வைத்த உடனே அந்த குழந்தையை 10 மாதம் தாங்கி இருந்த தாய் தன் உயிர் போகும்படி ஓடி வந்து அந்த குழந்தையை கையில எடுத்து பால் கொடுக்கிறார்கள். அப்படி அந்த தாயினுடைய உடம்பில் பால் வருவதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளத்தில சிந்தை குழந்தையை நினைத்து உருகியதுதான். சிந்தை உருகிற பொழுதுதான் தாய்மார்களின் மார்பில் பால் வரும். அந்த பாலை குடிக்க அந்த குடிக்கிற குழந்தையை பார்த்து மகிழ்ந்திருந்தாள். தாய் பிள்ளையின் மீது பிள்ளைக்கு தாயின் மீது பற்றும் நேசத்தை வைத்த நெறி போற்றி என்றார் 5வது போற்றி. குழந்தை பிறந்தாச்சு, அது குழந்தை பருவம், பிறகு குமார பருவம், பிறகு கிளப்பருவம் என்று 3 பருவங்களாக பிரித்து, குழந்தை பருவத்துல படுத்தது மாடி இருக்கும், அப்புறம் மெல்ல குப்புற ஒழுகும், அப்புறம் எந்திரிக்கும். இப்படி அந்தந்த நேரங்கள்ல உரிய கை கால் எல்லாம் கொடுத்து அந்தந்த கருவிகளை கொடுப்பார். அப்படி கருவிகளை எல்லாம் கொடுத்து அவன் உயிருக்கு துணையாக நிற்பான். அப்படி துணையாக நிற்பதுல ஏவல் செயல் செய்கிறான். எனவே அவன் பண்டாரியானபடி போற்றி என்று 6வது போற்றி நாம் பார்த்தோம். இனி எப்படி அவன் ஏவல் செய்கிறான் என்பதை கொஞ்சம் விரித்து 7வது போற்றியில காட்டுகிறார். இந்த உயிர், இந்த பெரிய உடம்பை இறைவன் கொடுத்தார், இதுக்கு மாமனை என்று பெயர். இதில் அன்பு சேருகிற கட்டு 5. அது மூலாதாரம், உந்தி, இருதயம், கண்டம், அடுத்து புருவனடு. 5 இடங்கள்ல கருவிகள் கூடுதலும் கருவிகள் குறையுதலும். அதற்கு அவத்தை என்று சொன்னார்கள். அது நிலை வேறுபாடு. கருவிகள் கூடினால் மேலவத்தை, குறைந்தால் கீழவத்தை, நடுவிலேயே கருவிகள் கூடினால் மத்தியாலவத்தை. இதெல்லாம் நம்ம விரிவா பின்னால பார்க்க போறோம். தலைப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். இப்படி அந்த உயிர்களுக்கு கருவிகளை கூட்டி குறைத்து மூலாதாரத்துல கிடக்கிற பொழுது ஆணவ மலம் முழுவதையும் உயிரின் அறிவை மறைத்திருந்தது. பிறகு கருவிகளை கூட்டி வருகிற பொழுது ஆணவ மலம் மறைக்காமல் கருவிகள் செயல்பட அவருக்கு சூக்குமை, பைசுந்தி, மத்திமை, வாக்கு முதலிய கருவிகளை இறைவன் அந்த உயிர்களுக்கு கொடுக்கின்றான். அப்படி அந்த உயிருக்கு கருவிகளை கூட்டி கருவிகளை குறைத்து அந்த நல்ல அறிவு வருவதற்கு இறைவன் அறக்கருணை செய்கின்றான். ஏன் இப்படி செய்கிறான்? அது இறைவன் உயிர்களுக்கு செய்யக்கூடிய அருட்கருணை. அந்த அருட்கருணையை 7வது போற்றி என்று நாம் ஆக்கி பணித்த அறம் போற்றி என்று காட்டினார். இனி அந்த உயிர்கள் இப்படி கருவிகளை கொடுத்து அந்த உயிர் இறைவன் செய்த உதவியை மறந்து விடுகிறது. இதுதான் பெரிய நிலைங்க. இறைவன் என்ன செய்தான்? உயிராகிய நமக்கு ஆணவ மலத்தில இருந்து அறிவு வழங்கும் பொருட்டு தனுகரண பவனங்களை கொடுத்தான். பிறகு கருவிகளை கொடுத்தான். கொடுத்துட்டு அவன் போயிடல, கூடவே இருந்து கருவிகளை எப்பப்ப எது வேணுமோ எப்பப்ப வெளியில் எடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் ஆகிய நிலைகளில் உதவியாளராக இருக்கிறார். அதை மறந்துவிட்டு உயிர் உலக இன்பங்கள்ல ஆசைப்படுகிறது. அப்படி உலக இன்பங்கள் ஆசைப்படுகிற பொழுது மிகப்பெரிய துன்பம், பசி துன்பம். அந்த பசியை போக்குவதற்கு பலவிதமான தொழில்கள் செய்கின்றன. அந்த தொழில்கள் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த தொழில்கள் செய்வதற்குரிய அந்த கருணையை செய்கின்றார். அப்படி செய்கிற பொழுது அந்த தொழில்கள் எல்லாம் வினைக்கு தக்கவாறு அமையும். அந்த வினையில் பல வினையை அனுபவிக்கிற பொழுது நாம் இறைவனே நீ கொடுத்ததுப்பா உன் சேமிப்பிலிருந்து சொல்லி அவர் நினைந்து செய்தால் வருவினை வராது. அது நாம் அவசரத்துல மறந்து நாம தான் செய்தோம் என்ற எண்ணம் வந்துவிடும். இப்ப வருவினை வரும். இப்ப பழைய வினை, நிகழ்வினை, வருவினை, இந்த 3ம் முட்டாமல் செய்வினைக்கும் முச்சை வினைக்கும் செலவு பட்டோலை திட்டும் படிவோய். பட்டதை எழுதி விடுவார். ஆமா, என்ன நாம செஞ்சிருக்கிறோமோ அத
அதுல நமக்கு பொதுவா என்னென்ன வரும்னு கேட்டீங்கன்னா, தீமையை கொஞ்சம் மைனஸா எழுதுங்க, நன்மையை கொஞ்சம் பிளஸ்ஸா எழுதுங்க, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நான் சொல்லுவேன், பொதுவா நம்ம அறிவு பாருங்க, ஒருத்தர் செய்த தீமையை மட்டும் பெரிதா ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ஆனா ஒருவர் செய்த நன்மையை பெரிதாய் செய்ததை சிறிதாக பார்க்கும். ஆனா வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? திணைத்துணை குற்றம் வரினும் பனைத்துணையால் கொள்வர். அப்படின்னா அடுத்தவங்க செய்த திணைத்துணை குற்றம் அல்ல, நாம் செய்த அந்த குற்றத்தை பெரிதாக கொள்ள வேண்டும் இல்லையா? ஆனா அந்த அறிவெல்லாம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பிறப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அறிவுகளை முழுமையாக பெற்றால்தான் உயிர் பேரானந்தத்தை பெற முடியும். எனவே அவர்கள் செய்த அதை அப்படியே அப்படின்னா 1 கோடி ரூபாய் குமரலிங்கத்துக்கு வர வேண்டியது இருந்ததுன்னா யாரும் கையெழுத்து போட்டு எடுக்க முடியாது. ஒரு 2 கோடி அளவுக்கு நான் துன்பப்பட வேண்டியது இருந்தால் அதை யாரும் வாங்க முடியாது. இப்படி இறைவன் அந்த உள்ளதை அப்படியே அமைத்து வைக்கின்றார். அதுக்கு பட்டோலை, இந்த விபத்து நடந்த FIRன்னு போடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்ததோ அது அப்படியே அதுல சரியாக ஆடிட்டிங் பார்ப்பது சிவபெருமான் ஒருவர் தான். அவர் தான் எந்தெந்த உயிருக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவையும் அவன் என்ன செய்து விடுகிறான், பதிவு செய்து மீண்டும் அது அவர்களுக்கே வரும்படியாக அவன் செய்கிற கருணாமூர்த்தியாக இருக்கிறான். அப்படி பட்டோலை தீட்டும் படி போற்றி என்று வரை நாம் பார்த்தோம். இனி நட்டோங்கும், இதுதான் நாம சிந்திக்க வேண்டிய போற்றி, 9வது போற்றி இல்லைங்களா? நட்டோங்கும் இந்நிலைமை, எந்த நிலைமை என்று சொன்னால், இப்ப இந்த 2வது போற்றியில இருந்து பார்த்தோம். அதில் வினைக்கு ஏற்பத்தான் இந்த உயிர்களுக்கு பிறப்பு என்று இந்த முறையில் நூல்கள்ல சொன்ன முறைப்படி இந்த உயிர்களுக்கு இருவினை பயனுக்கு ஏற்ப மண்ணுலகத்திலே இருக்கிற மானுடருக்கு அன்றி மனிதர்களுக்கும் அல்லாமல் எண்ணில்லாத உயிர்களுக்கும் இந்த ஒரு முறையிலேதான் அவன் வினைகளை கொடுத்து நீக்கி பேரானந்தத்திற்கு தகுதியுடன் ஆக்குகிறான். பொதுவா நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு வாத்தியார் போயிடுவார், திருப்பி நாம தான் படிக்கணும். ஆனா சிவபெரும் பாடத்தை சொல்லிட்டு கூடவே இருந்து படிக்கவும் வைக்கின்றான். சாமிக்கு இருக்கிற கருணை அப்படி அந்த உயிர்களுக்கு வருகின்றன, பிறப்பு வருகின்றன. யார் யார் எந்தெந்த பிறப்புல எத்தனை கால பிறக்கணும்னு ஒரு நியதி வச்சிருக்கிறாரோ அந்த முறையில் அந்த உயிர் அந்த உடம்புல அங்கங்க பல பணிகளை செய்யும். சில பேர் அது இளமை பருவம், பாலப்பருவம், குமாரப்பருவம், கிளப்பருவம், அங்கங்க சில பேர் உள்ளூர்ல, சில பேர் வெளியூர்ல, சில பேர் கடலுக்குள்ள, சில பேருக்கு தரையில, சில பேருக்கு விமானத்துல, சில பேருக்கு பூச்சியா புழுவா, இப்படி எல்லாம் அது செய்வார். அப்படி நல்வினை வந்தால் அந்த உயிர் விலங்குகளையே சிங்கமா பிறக்க வைப்பான், பறவையிலேயே மயிலா பிறக்க வைப்பான், மனிதர்கள்லேயே நல்ல ஒரு வார்டு மெம்பர், அடுத்து கவுன்சிலர், அடுத்து MLA, MP, அப்படி பிரதமர், இப்படி எல்லாம் பிறக்க வைத்து இதுக்கு மேல போய் திருமால் பதவி, பிரம்ம பதவி, இந்திரன் பதவி, அதுக்கு இப்படி எல்லாம் அங்கங்க அந்தந்த உயிர்களுக்கு பிறக்க வைப்பான். இது நல்வினை. தீவினை இருந்தால் என்ன செய்வார், இதான் கொஞ்சம் விரிவா காட்டுகிறார். நல்வினை தெரியும், நல்வினை இருந்தால் நம்ம சிரிப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், நோய் இல்லாம இருப்போம், நல்லா பழகுவோம், இது நல்வினை. கெட்ட நேரம் வந்தா நமக்கு ஒரு தீவினை. சரி, இப்ப தீவினை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பகுதி வைத்திருக்கிறார். அந்த பகுதியை பற்றி இந்த பகுதியில சொல்ல போகிறார். அப்படி தீவினை வருகிற பொழுது, அதை அனுபவிக்கிற பொழுது உயிர் உடம்பை விட்டு போகும். இந்த உடம்புங்க 96 கருவிகளால ஆனது. இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்த உடனே உயிர் இன்னொரு உடம்பு எடுக்கும். அந்த உடம்புக்கு புரியட்டாயம் என்று பெயர். ஆமா, 8 பொருள்களால் ஆனது இந்த உடம்பு. கருவி 36, தாத்விக 60, 96 கருவிகளால் ஆனது. அந்த புரியட்ட உடம்பு இருந்தது அறிகருவிகளுடைய தன்மாத்திரை, ஓசை, உரு, சுவை, நாற்றம், இந்த 5, மனம், புத்தி, அகங்காரம், இந்த 3 சேர்ந்து 8 பொருட்களான ஒரு உடம்பு.
அது புரியட்டகாயம் என்று அதற்கு பெயர். அந்த உடம்புலதான் உயிரை அடுத்து நிலைக்கு போகும். இந்த உடம்பு முத்திக்கு போகிற வரைக்கும் அந்த உடம்பு இருக்கும், சங்கார காலம் வரைக்கும் அந்த உடம்பு இருக்கும் என்று நமக்கு ஞான நூல்கள் அறிவுறுத்துகின்றன. அப்படி இந்த உடம்பை விட்டு உயிர் பெறுது. நமக்கெல்லாம் இந்த உடம்பு விட்டு உயிர் போனா என்ன ஆகும்னே தெரியாது இல்லையா? ஆனா நூல் தெளிவா சொல்லுகிறது. உடம்பு விட்டு உயிர் போன அந்த புரியட்டகாயத்துல சாமி வைப்பார். அப்பொழுது அந்த உடம்போட இருக்கிற உயிரை அழைச்சிட்டு போறதுக்கு யமதூதர்கள் வருவார்கள். அப்படி வந்து வாராஜா அப்படின்னு கையை வச்சு கூட்டிட்டு போவாங்க. அதனால நமக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் தீவனை பண்ணி இருந்தா யமலோகத்துல யமதர்மராஜா இருப்பார். அவர் முன்னால கொண்டு போய் நிறுத்துவாங்க. அவர் பார்ப்பார், ஏப்பா இறைவனுடைய ஆணையால உனக்கு எத்தனை ஜென்மம் கொடுத்தேன், பிறப்பு கொடுத்தோம், இதுல ஒரு பிறப்பிலையாவது நீ பாஸ் ஆக வேண்டாமா, இனி பிறவாவையை பெற வேண்டாமா என்று உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, பாவி இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை என்று இன்னொரு பாட்டுல நல்ல ஒரு தடி இருக்கும், அதுல ஓங்கி அடிப்பாங்கிறார். ஆமா, யாரு? யமன். அப்படி அவன் செய்வான். ஆக அந்த ஒரு சொல்லை யமன் சொல்வான். அது நல்லதோர் சொல் என்று ஆசிரியர் காட்டுகிறார். பிறகு அவருடைய கோபம் என்ன கோபம்னா, இவன் திருந்தலையே. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். அவன் முதல் ஆண்டு அவரு தேர்ச்சி வரல, ஃபெயில் ஆயிட்டார். அம்மா பையன் இப்படி பண்ண, சரி போ அடுத்த அட்டம்டாவது அடி அடி அனுப்புறோம். அடுத்ததும் பெயிலு, அடுத்ததும் பெயிலு, அடுத்ததும் பெயிலு. யாருன்னு பாருங்கள, நான் தான். தேரவே இல்லை. சென்னியப்பனார் தான் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ட எப்படியோ உள்ள உலாவ வச்சிருக்கிறார். உலகத்துல பாஸான ஸ்டூடெண்ட்ட பாடம் எடுக்க வைக்கிறத எல்லாம் வாத்தியாரு. ஆனா ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ட பாடம் எடுக்கிற ஒரே வாத்தியார் சென்னியப்பனார். ஷோருமான அப்படிதான். அப்படி அவன் ஃபெயிலாகி வந்தான். உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏண்டா இந்த வருஷமாவது தேர்னியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அது போலவே அவன் கேட்கிறான். பிறகு இவனுக்கு தக்க தண்டனையை கொடுங்கள் என்று அந்த கோபம் மாறாம சொல்லுகிறார். உடனே அந்த தூதர்கள் எல்லாம் யம தர்மராஜாவை வணங்கி கொண்டு இந்த உயிரை கூட்டிட்டு போவாங்க. அங்க ஒரு நரகத்தலாம்புவையில் ஒரு உடம்பு, அந்த உடம்பு யாதனா சரீரம்னு பேர். சொர்க்கத்துல அனுபவிப்பதற்கு பூத சார சரீரம்னு பேர். அப்ப இந்த உடம்பு கேள்வி வெளியே உங்களுக்கு பருவுடம்பு அல்லது பூத உடம்புன்னு பேரு. இது பூதத்தால் ஆன உடம்பு எங்க படிச்சான்? உண்மை விளக்கத்துல 4வது பாட்டு. நீங்க வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து பாருங்க. இவற்றால் ஆன்மா உரு காயம் உற்று. இந்த 5 பூதங்களால் ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கிறது? இந்த உடம்பு கிடைச்சது. உண்மை விளக்கத்துல 4வது பாடல். சரியா சொன்னா இல்லையா மறக்காத வேண்டியாவது நீங்க பாருங்க. இவற்றால் ஆன்மா உருகாயம் உற்று. அப்ப இந்த உடம்பு என்ன உடம்பு? பூத உடம்பு. இந்த உடம்பு போனா புரியட்ட உடம்பு. அது சொர்க்கத்தில் அனுபவிக்கிற பொழுது அந்த உடம்பு பூத சார சரீரம், நரகத்துல யாதனா சரீரம். இப்படி உடம்பை கொடுப்பார். அந்த யாதனா சரீரத்துல உடம்பை வைத்துக் கொண்டு அந்த உயிர் தீவனை செய்திருந்தா, செக்குன்னு ஒண்ணு இருக்கு இந்தியாவில, எங்க வெளிநாட்டிலே இருக்குன்னு தெரியல, எண்ணெய் எல்லாம் ஆற்றக்கு கசக்கி பிழிவார்கள். அது நீங்க எல்லாம் இங்க இருந்து போனதால உங்களுக்கு தெரியும். அதுல போட்டு ஆட்டு, கிரைண்டர்னு வச்சுக்கலாமே, மிக்சின்னு வச்சுக்கலாமே, அதுல போட்டு ஆட்டு வாங்கலாம். ரொம்ப சுகமா இருக்கும் பாருங்க. ஆமா, அது அந்த வலி துன்பம் உயிருக்கு போகும். ஆமா, அதன் பிறகு அது பத்தாது என்றால் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, நெருப்புக்குள்ள தூக்கி அந்த உடம்புல போட்டுருவாங்களாம். இப்ப நம்மளை தூக்கி நெருப்புல போட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைந்து பாருங்க. அதன் பிறகு என்ன செய்வார்கள், ஒரு நல்ல தகன்னு எரிகிற ஒரு நெருப்பு தூண், அந்த நெருப்பு தூணை போய் அப்படியே கட்டி பிடிச்சு 10 மணி நேரம் படுத்துட்டு இருக்கணும். நல்லா சுகமா இருக்கும் பாருங்க. நெருப்பு தூணை கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு விளக்க ஏத்துற போது இத்தனையும் நெருப்பட்டு விட்டா கை சுட்டு விடுகிறது. அதுல கொண்டு தண்டனை கொடுப்பார். ஆமா, ஏன் இப்படி என்றால், அணியாமை ஆணவத்தோடு சேர்ந்து கொண்டு நாம் மயங்கி இருக்கிற நிலை நமக்கு மாறுவதற்காக
நாம் செய்த தீவினையை உணர்வதற்காக இவையெல்லாம் செய்கிறார். பிறகு ஆமா, பிறகு காதுல இந்த வலி வந்ததுன்னா எண்ணெய் எல்லாம் ஊத்துவார்கள். அது மாதிரி நல்ல இரும்ப காய்ச்சி காதுல ஊத்துவாங்களாம், எண்ணெய் ஊத்துற மாதிரி. யாரு நீங்க எங்கிட்ட பிராக்டிக்கல் காட்டுறாதீங்க, தியரியோட நான் விட்டுறேன். அதன் பிறகு இந்த குளிச்சுட்டு வந்தா பட்ஸ் இருக்கு பாருங்க, உள்ளொட்டு அதை அழுக்கெடுக்கிறோம்ல, அப்படி ஒரு நல்ல கம்பி, அதை நல்ல பழுக்க காய்ச்சி அப்படியே பட்சி மாதிரி உள்ளொட்டு எடுப்பார்களாம். இதெல்லாம் நாங்க கொடுக்கிற தண்டனை. அதன் பிறகு நீ நிறைய புலால் சாப்பிட்டியெல்லாம் அப்படின்னு சொல்லி அடுத்த புலால் ஏன் சாப்பிடுற, இந்தா உடம்பே நீ சாப்பிடு அப்படின்னு கைய அறுத்து கன்னத்தை அறுத்து வாயில வைப்பாங்களாம். சுவையா இருக்கும், அப்படி சாப்பிட வைப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் மேல தேரல பார்ப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இதுல கிள அப்படின்னு போயிடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் தீராத காரணத்தால மீண்டும் பிறப்ப கொடுப்பான், விட்டுருவோம். இப்ப ஒரு கேள்வி வரும், சாமி கருணாமூர்த்தின்னு சொல்றோமே, இவர் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறத பார்த்துட்டு எப்படி அவர் கமெண்ட் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். படிக்கலைன்னா டாக்டர் நாம ஆசிரியர்ல சொல்லி கொஞ்சம் அடிச்சாவது படிக்க வைங்கன்னு சொல்றோமா இல்லையா? வாதியார் அடிச்சா என்ன கோபமா படுறோம்? நம்ம உடம்புல ஏதேனும் உடம்புக்கு ஒவ்வாம சில கட்டியோ சில ஒரு இடையூறோ வருகிறது, கண்ணுக்கு படலை மறைச்சிருச்சு, உடனே என்ன பண்ணுகிறோம், மருத்துவர் இடத்துல போய் பணம் வட்டிக்கு வாங்கியாவது எப்படியாவது உடம்புல இருக்கிற வேண்டாத கட்டியை வெளியே எடுத்துருங்க அப்படின்னு பணம் கொடுத்து செய்யறோம். அது மாதிரி உயிருக்கு உடம்புல இருக்கிற வேண்டாத கட்டி எடுக்கிற மாதிரி உயிருக்குள்ள இருக்கிற வேண்டாத கெட்ட எண்ணத்தை போக்குவதற்காக, தீவினையை போக்குவதற்காக இத்தனை தண்டனை கொடுக்கணும். தண்டனை என்பது பழி எடுப்பதற்காக அல்ல, தண்டனை என்பது ஒரு ஆன்மா திருந்துவதற்காக. நல்ல அருமையான கருத்தை சைவம் சொல்லுகிறது. பழி எடுக்கிற எண்ணம் எப்பொழுதும் கூடாது. எனவே நாம் திருந்த வேண்டும். திருந்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இளங்கோவடிகள் சொல்லுகிறார், தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின். நான் நீ சாமி உண்டு என்று தெரிந்து கொள், இல்லைன்னா கடவுள் உண்டு என்று சொல்லுபவரை நீ தொடர் வைத்துக் கொண்டிருப்பாயானால் அந்த நல்ல அறிவு உனக்கு வரும். இருக்கிற அறிவிலேயே நல்ல அறிவு, பெஸ்ட் அறிவு எது தெரியுமா? இந்த உடம்பையும் இந்த உயிரையும் இந்த உலகத்தையும் இறைவன் கலந்தும் கடந்தும் இருந்து உயிருக்கு நன்மை செய்யக்கூடிய தலைவனை அறிவதுதான் உண்மையான அறிவு. அந்த அறிவை பெறுவதற்காக இந்த தேவையற்ற காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற குணங்கள் நீங்குவதற்காக இந்த தண்டனைகளை கொடுக்கிறார். சாமி, இந்த வரலாறு சொல்றீங்க, இது உலகத்துல நடைமுறையில உண்டா? இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுகிறேன், இந்திய திருநாட்டிலே, தமிழகத்திலே, திருவாரூரிலே சோழர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த சோழர் பரம்பரையில ஒருத்தர் மனுநீதி சோழன். அவருக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது. எல்லா கலைகளிலேயும் தான் திருந்த அவன் பாடங்களை படித்தான். ஒரு நாள் தேரேறி அரசு போகக்கூடிய ராஜ வீதியிலே தேர் சென்றது. போகிற பொழுது இடையில ஒரு ஆண் கன்று, பசுவனுடைய கன்று, எடை பின்னால சக்கரத்துல விருந்து எழுந்து விட்டது. தேரை நிறுத்தினான் இளவரசன். பார்த்தான், கன்று இறந்து விட்டது. தாய் பசு ஓடோடி வந்தது, அழுது கொண்டே வந்தது. அரண்மனை வாயில் கட்டி இருக்கக்கூடிய அந்த மணியை போய் இந்த பசு அடித்தது. மன்னன் வெகுண்டு கோபம் கொண்டு வந்தான். இதெல்லாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சேக்கிழார் வாயிலாக கண்டால் நெஞ்சம் நெகிழும். பிறகு அவர் வந்தார். கன்று இறந்து கிடக்கிறது. கன்றின் தேர் ஏறிய இளவரசன் நின்று கொண்டிருக்கிறார். பசு சொல்லோடாத துன்பம் அடைந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பசு அடைந்த துன்பத்தை சொல்லால் சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறீங்களா? துன்பத்தின் மிகுதியால கண்ணீர் தானே ஒழுகுகிறது பசுவுக்கு. மன்னனும் அழுதான்.
அமைச்சர்கள் சொன்னார்கள், மன்னா, நீங்களும் அழுது கொண்டு துன்பப்பட்டால் இதற்கு ஒரு முடிவு என்ன என்றால், இதுவரை நம்ம நாட்டில் இதுபோல தவறுகள் நடந்தால் அதுக்கு எப்படி பிராயச்சித்தம் செய்வது என்று நூல்கள்ல அந்தணர்கள் சொல்லுகிறார்கள். அதை நாம் கையாளுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது மன்னன் சொன்னான், இந்த பிராயச்சித்தம் செய்தால் கன்றை இழந்த பசுவின் துன்பத்திற்கு மருந்தாகுமா? ஆகாது. அந்த நிலையில கூட மன்னன் தெளிவா இருக்கிறான். ஒரு மன்னன் அநீதி வழங்குகிற பொழுது நீதிபதிக்கு மேலாக இருந்து சொல்லக்கூடிய உண்மை அறிவை அவள் பெற்றிருக்க வேண்டும். அதனால் மன்னனுக்கு என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை ஒரு பட்டியல் போடுகிறார். மாநிலம் காவலனாவான், மண்ணுயிர் காக்கும் காலை, தாந்தனக்கிடையூறு, தன்னால் பரிசனத்தால் கல்வரா, ஊனமிகு கல்வரா, ஆனபயம் 5 நீக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு அரச நீதியை வச்சிருக்கிறார் பெருமான். மன்னன் வழியாக பிரகடனப்படுத்துகிறார். அமைச்சர் சொன்னா செல்லுபடியாகாது. எல்லா கருத்தையும் அமைச்சர், நீங்க எல்லா கருத்தையும் சொல்லலாம், ஆனா இந்த டீம்ல யார் சொன்னாத்த செல்லுபடியாகும்? சதீஷ் பட்டத்தை செல்லுபடியாகும். நான் அவரைத்தான் நம்ம தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம். சிவபெருமான் இதற்கு பொறுப்பாளரை ஒப்படைச்சிருக்கிறார். அது மாதிரி மன்னன் தான் சொல்ல வேண்டும், பிரகடனப்படுத்த வேண்டும். இரவு 12:30 மணிக்கு மேல் பெட்ரோலுக்கு 10 ரூபாய் ஏற்றுவதை பற்றி அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்னா அதை டிக்ளேர் பண்றவங்க யாரு? மந்திரி தானே. அது போல மன்னன் வாயில சொல்லுகிறான். பிறகு அங்க இருக்கிற ஒரு மந்திரி அழைத்து இந்த குழந்தையை அதே இடத்துல படுக்க வைத்து தேரை ஏற்றி அவருடைய உயிரை பிரியுங்கள் என்று சொல்லுகிறார். அமைச்சர் பார்த்தார், இந்த நல்ல நிலைகள்ல நாம அந்த குழந்தையை கொள்ளுவதற்கு நாமே செத்து போகலாம் என்று தன் உயிரை வாய்த்துக் கொண்டார். என்ன வேலைங்க இல்லையா? பிற உயிருக்கு துன்பப்படுகிற உலகத்திலே தன் உயிர் நீக்கக்கூடிய குணம் மனித பண்பை மீறிய செல்லும். எண்ணி பாருங்கள், சோழ பரம்பரையில் அதுபோல புறாவுக்கு கறி கொடுத்த வரலாறு, புறாவின் காரணமாக கழுகுக்கு கறி கொடுத்த வரலாறு, சிபி சக்கரவர்த்தி வரலாறு, நடந்த வரலாறு. ஒரு அரசவையிலே நடக்கக்கூடிய அசிங்கத்துக்கு மாறாக ஒரு 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 பண்புடைய நிகழ்வை அவன் காட்டுகிறான். ஆமா, சில பேர் சொல்லுவாங்க, இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் என்ன சொல்றது, நான் செத்தே போயிருன்னு செத்து போய். ஆமாங்க, அரச நீதி என்பது என்ன? கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டா? கிடையாது. எந்த கோர்ட்டும் இல்ல. மன்னனிடத்திலே மக்கள் முறையிடுகிறார்கள். அழுத கண்ணீரும் தொழுத கையுமா ஒரு பெண் போகிறாள். ஒரு பெண் எங்க வேணாலும் போகலாம், பெண் போகிறாள். அப்பொழுது மன்னன் கேட்கிறான், அழுது கொண்டே இருக்கிறாயே பெண்ணே, உன் பெயர் தெரியாது, நீ யாரம்மா என்று. என்ன இறக்க மன்னனுக்கு? நீர்வார் கண்ணோய், நீ யார்? அந்த அம்மா சொல்லுகிறா, அழுது கொண்டே, தேரா மன்னா, தெளிவில்லாம பண்ணி விட்டீர்களே, என் கணவனை கொண்டு விட்டீர்களே, தேரா மன்னா, செப்புவது உடையே. என்னென்னமோ சொல்றா. சொன்ன பிறகு மன்னன் என்ன செய்திருக்கலாம்? என்ன வேணாலும் செய்யலாம். அவ சிந்தித்தான். அப்ப அவன் நினைச்சு பார்க்கிற மனசாட்சியோடு, நானும் அரசன். இந்த பண்பு எத்தனை காலம் கூடனா வரும்னு பாருங்க. நானும் அரசன். விசாரணைக்கு போடுகிறான், நானே கள்வன். எந்த நீதிபதியும் சொல்லல, இதுதான் சைவ நீதி என்று பெயர். நானோ அரசன் இல்ல சுவாமி, நானே கள்வன். ஆக விசாரணை யானோ அரசன், தீர்ப்பு யானே கள்வன். தண்டனை கெடுகையின் ஆயுள். 3 வரியில கோர்ட்டு முடிஞ்சிருச்சுங்க. எழுதியவர் இளங்கோவடிகள், நூல் சிலப்பதிகாரம், இடம் பாண்டிய நாடு, அரச மாளிகை. என்ன இதையெல்லாம் சிந்திக்கிற அறிவு நமக்கு. யானே கள்வன்.
யானோ அரசன், கடுகை உயிர் போயிடுச்சுங்க. எனவே அந்த பொய் என்று தெரிந்தவுடனே, தவறான நீதியை சொல்லிவிட்டோம் என்று தெரிந்தவுடனே மன்னன் தன் உயிர் போக வேண்டும் என்று எண்ணிய பண்பு, மன்னன் ஆணையை கேட்டும் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள மனுநீதி சோழனுடைய தலைமை அமைச்சரின் பண்பு. இது வரலாறு அல்ல, புனைதது, மன்னிக்கவும், கதை அல்ல, சித்தரித்து சொல்வதல்ல. இந்த தமிழ் மண்ணில் நடந்த உண்மை நிலை. எண்ணி பாருங்க, உள்ளமெல்லாம் கரைகின்றது. நமக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? இந்த மாதிரி நடக்க முடியாவிட்டாலும் கூட இந்த மண்ணிலே இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்றையாவது செவிமடுக்கிற வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது உங்களால எனக்கு கிடைச்சது. ஆமா. அப்பொழுது அந்த மன்னன் பார்த்தான், சரி நீ யாரு கூட சொன்னாலும் அது பயனில்லை, அவனே தன்னுடைய குலத்துக்கு ஒரு மைந்தன் உள்ளான் என்பதை கூட தெரியாமல், அதை சிந்திக்காமல், எந்த இடத்துல கன்று உயிர் போச்சோ அந்த இடத்துல பிள்ளையை படுக்க வைத்து தானே தேரை செலுத்தி, எப்ப அநீதி வருகிறவளதோ அப்பொழுது மன்னன் வாளை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். தானே தேரை செலுத்தி அந்த குழந்தையின் உயிர் உடம்ப விட்டு பிரியுமாறு செய்தான். ஏன் செய்தான்? தன்னுடைய குழந்தைக்கு இந்த கன்று கொன்ற பாவம் இன்றே நீங்க வேண்டும். எளிமையா சொல்லுவேன், நீங்க போட்டிருக்கிற ஆடையில கையில ரத்தம் வந்ததுன்னா, அதுல ஆடையில ரத்தம் விழுந்துருச்சுன்னு வைங்க, நீங்க அப்பவே கொண்டு போய் தண்ணியில கசக்குறீங்கன்னா போயிடும். 1 மணி நேரம் விட்டு கசக்குனீங்கன்னா போகவே போகாது. இது உண்மைதான் நினைக்கிறேன். இல்லைன்னா பிராக்டிக்கலா பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் ரத்தம் வந்த உடனே போய் கசக்குங்க, உடனே போயிடும். நிச்சயமா நான் சில முறை அதை பண்ணி பார்த்திருக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு என் அனுபவத்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டேன், என்பது சரிதானா என்று. அப்படி வினை தீர்ப்பதை போல உயிர்களுக்கு வரக்கூடிய அந்த வினையை தீர்ப்பதற்கு நரகத்தில் இத்தனை வகையான அந்த செயல்பாடுகளை செய்கிறான். இது அவனுடைய மரக்கருணை. நாம பார்த்தது 7வது போற்றியில அறக்கருணை, அறம் போற்றி, இங்க மரம் போற்றி. இதுதான் இந்த கண்ணில உள்ள செய்தி. அப்படியே பாட்டு அப்படியே படிச்சிருவோம். நட்டோங்கும் இந்நிலைமை மானுடருக்கே அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய். இது மக்கள் இனத்துக்கு மட்டுக்கும் நினைச்சுக்காதீங்க. எது 2வது போற்றியில இருந்து 8வது போற்றி வரை அந்தந்த உயிர் செய்தத இறைவன் பதிவு செய்வது. எல்லாரும், மானுடர் மட்டுமில்ல, தேவ உலகம், நாக உலகம், என்ன கடல்ல எல்லாருக்கும் எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய். உயிர்கள் எண்ணில்லாதன, அதனால பல்லுயிர் என்றார் 2வது போற்றியில. இந்த வழக்கேயாய் முன்னுடைய நாள் வரையில், ஆமா, முன்பு இத்தர நாள் என்று அந்த நல்வினைக்கு ஏற்ப அந்த உயிர் இருக்கும். பிறகு அந்த நாள்ல மாலாய் அயனாய் நீள் நாகர் வானாடர் முதலாய் வந்த பெரும்பதத்து நானா விதத்தால் நலம் பெறும் நாள். திருமாலா, பிரம்மனா, இந்திரனா, இப்படி பல வகையான பதவிகள்ல இருந்து அந்த பதவிகளினால் வரக்கூடிய இன்ப துன்ப நுகர்வுகளை அனுபவித்த பிறகு புண்ணியம் அனுபவித்து முடித்த உடனே பாவத்தை அனுபவிக்கும் காலம் வரும் கூடுதலா. அப்பொழுது தான் மால அந்த உயிர் உடம்ப விட்டு வந்துடும். எனக்கும் தான் உங்களுக்கும் தான். தான் மால வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து ரொம்ப வேகமா வருவாங்க. அப்ப உடம்பு என்ன உடம்பு? புரியட்டாயம் வந்து பற்றி அதை பற்றி கொள்வார்கள். தம் வெங்குருவின்பால் காட்ட அங்க குருநாதர் கிட்ட கொண்டு போவாங்க.
யமதர்மராஜா அவர் கொண்டிருப்பார். ஆமா, நமக்கு அந்த கவலை இல்லை. திருநீர் பூசுறவர்களுக்கும் சிவத்தை சிந்திப்பவர்களுக்கும் யமலோகம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காலனையும் வென்றோம், கடு நரகம் கைகளன்றோம். இது காரைக்கால் அம்மையார் சொல்றார். யமன் வரமாட்டான். அப்ப நம்ம சிவனடியார்களுக்கு யார் வருவாங்க? சிவபூத கணங்கள் வரும். ஆமா, ஆக வெங்குருவின்பால் காட்ட அவர் சொல்லுவார், இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை. இந்த ஜென்மத்திலேயாவது நீ பாஸ் பண்ணலையா? சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர். என்னென்ன அந்த தீவனை செய்தானோ இவன் திருந்துமாறி அந்த செயலை போய் செய்ய என்று வெய்துற்று உரைக்க. ரொம்ப கோபமா சொல்றான். ஏன் அந்த உயிர் இப்படி திருந்தலையேன்னு அவருக்கு ஒரு எண்ணம். சில நேரம் கோபமா சொன்னா தான் நல்லா நடக்கும். அது ஒரு மரக்கருணை தான். வெய்துற்று உரைக்க உடனே அந்த உதவியாளர்கள், யமதர்மராஜால உதவியாளர் விடை கொண்டு, ஐயா வணக்கம், உங்க உத்தரவுப்படி, நல்ல மரபுங்க, விடை கொண்டு மையம். ஆமா, விடை கொண்டுன்னு சொன்னேன். இன்னும் 15 நிமிஷம் தானே அறிவிப்பு வந்துருச்சு. ஆகவே யமகண்டம் வந்துருச்சு பாருங்க. இவாங்க யமலோகத்தை தக்கற பாத்துக்குவோம். விடை கொண்டு மையல் தரும் செக்கி நடை திரித்தும். அருமையான சொல் போட்டார் பாருங்க. மையல் தரும் செக்கி நடை திருத்தும். அங்க கொண்டு போய் இன்னொரு உடம்பு கொடுப்பார். அந்த உடம்பு யாதனா சரீரம் என்று பெயர். அப்போ யாதனா சரீரம் தான் அந்த மையல் தரும் செக்கி நடை திரித்தும். பிறகு தீவாயில் இட்டரித்தும், நெருப்புக்குள்ள போட்டு தக்க நெருப்புத்தோன் தழுவுவித்தும். விருப்பமில்லாத பெண்களை யார் சிரமப்படுத்துகிறாளோ அவனுக்கு இந்த தண்டனை தானுங்க. ஆமா, தக்க நெருப்புத்தோன் தழுவுவித்தும் மிக்கோங்கும் நாராசம் காய்ச்சி செவி மடுத்தும். தேங்காய் எண்ணெய காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி இரும்ப காய்ச்சி காதுல ஊத்துவாங்களாம். செவி மடுத்தும் நான் அறிந்தும். ஆமா, எத்தனை பொய் பேசணும்னா நாக்கு அறிஞ்சு கீழே நெருப்புல போட்டுருவாங்க. இதெல்லாம் நினைவூட்டுனா உயிர்களுக்கு தவறு பண்ண பயம் வரும். நான் அறிந்தும் ஈரா உன் ஊனை தின். நீ என்ன கோழிய சாப்பிடுற, இந்த உன் தொடக்கைய சாப்பிடு, அறிஞ்சு கொடுப்பாங்க. உனக்கு என்ன கால் சூப்பா வேணும், இந்த விரலை வெட்டி கொடுக்குறேன், சூப் குடி. அப்படி வேணுங்கிறது அங்க கூட வேணுங்கிறத கொடுக்குறாரு பாருங்க. ஈரா உன் ஊனை தின் என்று அடித்து, சாப்பிடணும் முதுகுல அடி கொடுக்கும் என்று அடித்தும் பேராமல், மறுபடியும் அந்த நரகத்தை விட்டு பெயராமல் அங்கு ஆள் நரகத்தை அழுத்து வித்தும். நரகம் 4ஆ பிரிச்சாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, நரகம், மாநரகம், ராச நரகம், ராசராச நரகம். மொத்தம் 4. நரகத்துல ரௌரம், துவாந்தம், சீதம், வெப்பம், சந்தாபம், பதுமம், மாபதுமம், காலசூத்திரம். ஒரு பிரிவுக்கு 8. இனி 4 8 32 நரகம் மொத்தம். இதுல 1 வெங்கும்பி நரகம் முதல்லயே படிச்சுட்டோம். 5வது போட்டுல வெங்கும்பி பாகம்னு வரும். அது மாதிரி மொத்தம் எத்தனை நரகம்? ஆமா, 4 8 32 நரகம். அந்த நரகத்தில் அழுத்து வித்து. ஆமா, நமக்கு அது திருவாசகம். ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி. இறைவன் எதில் அழுத்து வித்தான்? ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி. பிரிச்சாளர் இங்க என்ன நடத்தினாங்க? ஆள் நரகத்து அழுத்து வித்தும் பின்னும் தம் வெண்கோபம் மாறாத வேட்கையராய். இங்கு ஒரு நாள் மறுபடியும் அவங்களுக்கு அந்த வினையை தீர்க்க முடியல. ஒரு நாள் எண்ணில் முதல் காணாத இன்னல் கடு நரகம் 12 நாள் செல்லும் பணி கொண்டு. இப்படி அறிவிப்புல ஒரு நாள் அந்த கொடுமை எண்ணி காண முடியாதபடி அந்த நரகத்துல பல நாள் தங்க வைத்திருவாங்க. இதை யார் செய்வார்கள்? கூற்றுவனுடைய தூதுவர்கள் செய்வார்கள். பணி கொண்டு
இதெல்லாம் ஏன் சாமி இப்படி நடக்குது? சில பேர் கேட்பாங்க, எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னா அவன் லூசுன்னு அர்த்தம். அவன் செஞ்சது அவனுக்கே வருது. எனக்கு ஏன் இப்படி வருதுன்னா ஏன் வந்தது? எனக்கு ஏன் சாமி கெட்ட பேர் வந்தது? என்னை ஏன் மோசம்னு சொல்றாங்க? நாம தான் காரணம். எவ்வளவு பெரிய சைவ உண்மைன்னு நினைச்சு பாருங்க இல்லையா? முன்னாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம். செஞ்ச அந்த கடனை கழிக்க வேண்டும் அந்த முறையில என்று எண்ணிக்கொண்டு. ஆமா, நல் வரு நோயின் குறிப்பறிவார் மண்டு எரியில் காய்ச்சி சுட அறுக்க கண்ணுரிக்க நல் நிதியம் ஈத்து தாய் தந்தை தமர். தாய்னா அம்மா, தந்தைனா அப்பா, தமர்ன உறவினர். இன்புறுதல். அப்பாடா, அந்த கேன்சர் கட்டி ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா, 1 கோடியா, தொலைஞ்சு போட்டு விடுங்க, தொலைச்சா போதும், அதை இன்புறுதல். அது மாதிரி ஒரு செக்ல போட்டாங்களா, இது அது மாதிரி உடம்புக்கு ஏதாவது நோய் வந்தா ஜென்மம் தீர்ந்ததுன்னு நினைங்க. உண்மை அதுதான். அது என்ன தொந்தரவு வந்தாலும் பரவாயில்ல, மனதுக்கு வந்தாலும் சரி, உடம்புக்கு வந்தாலும் சரி, ஒரு துன்பம் வருது. உதாரணமா சதீஷ மேல கோவப்பட்டார், உடனே நான் ஒன்னும் அதை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது. என்னமோ எனக்கு ஒரு வினை இருந்தது, சிவபெருமான் சதீஷ் வழியா என்னை கழிக்க வைத்தார். பெருமானே, இது இந்த ஜென்மத்திலேயே முடிச்சிருப்பா, இனி யாருக்கு நான் இப்படி நினைக்காத ஒரு அருளை கொடு என்று எண்ணுகிற அறிவு நமக்கு வர வேண்டும். அதை விட்டுட்டு அவரை வெஞ்சிங்க, வருவினை வந்துவிடும், வந்துடும். சரி, வெய்யற போது வெஞ்சதுக்கு அப்புறமாவது ஒரு 2 நாள் கழிச்சாவது பூஜையில, சாமி தப்பு சாமி, நீங்க இல்லாம என்ன கோவப்படுவானா, என் வினை இல்லாம ஒருத்தர் என்னை திட்டுவானா, அதை உணராம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு சாமி. இந்த ஆகாமியத்துல என் வெண்ணில பதிவாயிருந்தா இப்பவே சொல்றேன், துணியில வத்த பிளட்ட கசக்கிற மாதிரி அதை கொஞ்சம் நீக்கி இருங்கோ அப்படின்னு பூ வச்சா போதும். இவ்வளவுதான், பூவை வச்சா போதுங்க. ஒரு பூவை வச்சா போதும், ஒண்ணு முடியல மனசுல நினைச்சா போதும் என்று நமக்கு நூல்கள் அறிவுறுத்துகின்றன. அப்படி இன்புறுதல் வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு வரும் பாவம் இன்றே நீங்கும் என. அதை இன்றே நீங்கும். தன் மைந்தனுக்கு வந்த பாவம் இன்னைக்கு நீங்கணும்னா இன்னைக்கே அந்த தேர், துணியில் இருக்கிற ரத்தம் போகணும்னா இப்பமே அதை கழுவி இன்னைக்கு பொழுதோட வச்சுக்கினா வராது. அநேகமா 1/2 மணி நேரம் எனக்கு டைம் ஸ்டடி தெரியல, நீங்க வேணா ரத்த தொழிலுக்கு டைம் ஸ்டடி பாருங்க, எத்தனை நேரத்துல போகுது எத்தனை நேரத்துல போறது இல்லைங்க இல்லையா? இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தரையும் உழுந்தோல் வழக்கே வழக்காக தன்னுடைய பிள்ளையை தேரின் மேல் ஏற்றுக்கொள்ளாரு. என்ன மனுநீதி சோழனுடைய மாண்பு! நீதி என்பது எது? நஞ்சனைய சிந்தை நமன் தூதர். அது இந்த நஞ்சு எப்படி தன் செயலை செய்கிறது, அது போல சிந்தையுடைய நமன் தூதர். நமன் வேற, தூதர் வேற, 2 பேரு. நமன் தூதர் அப்படியே சொல்லுகிறார். யாராவது நல்ல திருநீர் பூசி இருந்தா அவன் வீதி பக்கமே போகாதீங்க அப்படிங்கிறார் அப்பர் பெருமான். நீர் அணிவார் கண்டால் அம்மனான் அஞ்சுமாறு என்கிறார் மணிவாசகர். படையும் பாசமும் பற்றிய கையினீர் அதையன் மின் நமது ஈசன் அடியரை. படையும் பாசம் பற்றிய கையினர் யாரு? யமனு யமன் அடையன் மின் போகாத. எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, நமது ஈசன் அடி. அதுபோல என்ன சொன்னேன், அவரை போற்றியே போமினே. எப்படி போற்றுவது? பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே என்று போற்றியே போமின் என்று அப்பர் பெருமான் ஒரு திருப்பாடல்ல காட்டுவதை பார்க்கிறோம். வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் அரு நரகம் கண்டு நிற்க. இதெல்லாம் சாமியினுடைய கருணைதான். அவர் இல்லாம நரகத்துல ஒண்ணு அசையாது. ஏன்னா அவர் உலகப் பொருள்களோடு உயிர் பொருளோடு கடந்தும் கலந்தும் நிற்கின்றார். அப்ப அதுக்கு என்ன பெயர்? வல்ல கருணை மரம் போற்றி. அதுதான் மறைப்பு சக்தி, அது மரக்கருணை. இறைவனுக்கு 2 சக்தி, அருள் சக்தி, அடுத்து மறைப்பு சக்தி.
அது திரோதான சக்தி என்று சொல்லப்படும் அந்த அருமையான நீங்க இதுவரைக்கும் நீங்க ஏதாவது வெளிநாடுகள்ல உள்நாடுகள்ல அப்படியே பார்க்கு பீச்சு மலை அப்படியே சுத்தி பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைய டிராவல்ல பயணிப்புல நரகத்தை ஒரு சுத்து வந்து விட்டோம். நரகத்தில் நடக்கிற காட்சிகளை எல்லாம் உமாபதி சிவம் கைடு மாதிரி இருந்து கூட்டிட்டு போய் நம்மளை காண்பித்து விட்டார். ஆனா நியாயமா இது நமக்கு வராது. ஆனாலும் இந்த நிலைமையில இருந்து தப்பித்து வந்தோம் என்று நினைப்பதற்கு இது ஒரு அமைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை நான் தொகுத்து சொன்னேன், பாடலையும் வரியாக படித்து காண்பித்தேன். இதற்கு நல்ல விரிவாக 31, 32, 33, 34, 35 ஏறத்தாழ 1, 2, 3, 4, 5 6 பக்கம் இந்த கண்ணிக்கு விரிவான உரை எழுதியிருக்கிறார். இதுல இருக்கிறத படித்துதான் உங்களுக்கு சொன்னேன். நான் என்ன படிச்சு காமிக்கல, ஆனா அப்படியே சொல்லி இருக்கிறேன். மேலும் இந்த நரகங்களை பற்றி நமக்கு கோயில் 4 மணி மாலையில சொல்லப்பட்ட செய்தியையும் ஆசிரியர் காட்டியிருக்கிறார். அதே போல ஆழ்வார்கள் இந்த நரகத்தை பற்றி சொன்னதையும் ஆசிரியர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இந்த யாதனா சரீரம் எப்படி வருகிறது என்பதை பற்றி பாடல்ல இருந்து மேற்கோள் காட்டி அருமையா நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த மேற்கோள்கள் எல்லாம் ஒரே கருத்தை வலியுறுத்தி இருக்கின்றன. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. கிராஸ் செக்கப் எந்த ஞானிகிட்ட போனாலும் உண்மை கருத்தை அருமையாக சொல்லி இருக்கிறதை நம்முடைய உரையாசிரியர் பெருமகனார் காட்டியிருப்பதை நீங்கள் ஓய்விருக்கிற பொழுது படித்து பாருங்கள் என்று உங்களுக்கு நினைவூட்டி, எனவே இவையெல்லாம் இறைவனுடைய கருணை என்பதை நமக்கு அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் பெருமகனார். இனி அடுத்த பகுதி 10வது போற்றி. அந்த 10வது போற்றில் என்ன சொல்லுகிறார்? பல்லுயிருக்கும் இன்ன வகையால் இருவினை கண் நின்று அறுத்தி. ஆமா, 2வது போட்டியில் பாருங்க, குன்றாத பல்லுயிருக்கும் வெவ்வேறு படைத்தும். 2வது போற்றி அதே சொல் பல்லுயிர். அப்போ ஆன்மாக்கள் பல, அந்த உயிர்களுக்கு இன்ன வகையால், இன்ன வகைன்னு அர்த்தம் 1வது போற்றியில இருந்து இறைவனை வணங்கி, அதான் கடவுள் வாழ்த்து, இன்றை போட்டி தொடங்கி பல்லுயிருக்கும் வெவ்வேறு படைத்தும், அதுல குன்றாத பல்லுயிருக்கும் வெவ்வேறு படைத்தும், அந்த 2ல இருந்து, அந்த போற்றியில இருந்து 9வது போற்றி வரைக்கும் இன்ன வகையால், இந்தந்த முறையில. யாருக்கு? பல்லுயிர். அந்த உயிருக்கு பிறப்பு வரும்போது பல்லுயிர்னார், இன்ன வகையில வினைங்கிற போது பல்லுயிர் முடிச்சார். அப்ப 2வது போற்றியில் தொடங்கின பல்லுயிர்ல தொடங்கி 9வது போற்றி வரைக்கும் பல்லுயிரும் பல முறை படித்து பார்க்க வேண்டிய பகுதி. அந்த பல்லுயிருக்கும் இன்ன வகையால், இந்தந்த முறையில. ஆமா, நீங்க எப்படி இங்கிருந்து வெளிநாடு போறதுக்கு வீசா எடுத்தீங்க? ஆமா, நான் அண்ணாமலையார் கும்பிட்டேன், போட்டுட்டே இருந்தேன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, போயிட்டேன் அப்படின்னு ஆனந்த சொல்லுவேன். அது மாதிரி இன்ன வகையால் இருவினை கண், அந்த வினைக்கு ஏற்ப இறைவன் இன்ப துன்பங்களை கொடுப்பார். இப்படி கொடுப்பவன் யார் தெரியுமா? நமக்கு ஆசிரியர்னா சென்னியப்பனார், அவருக்கு ஆசிரியர்னா நடேஷ் கவுண்டர், அவருக்கு ஆசிரியர்னா சிவஞான முனிவர், அவருக்கு கச்சியப்ப முனிவர், அவருக்கு ஆசிரியர்னா சிவஞான முனிவர், அவருக்கு ஆசிரியர்னா மெய்கண்டார், அவருக்கு ஆசிரியர்னா பரஞ்சோதி முனிவர், அவருக்கு ஆசிரியர் நந்தியம் பெருமாள், அவருக்கு ஆசிரியர் சிவபெருமான். சிவபெருமான் ஆசிரியர் அதனால தனக்கு முதல் இல்லா ஒரு முதல்வன், முன்னை முதல் என்ன முதல் இல்லோன், இவன் தான் இதை செய்கிறான். இவ்வளவு கருணையும் செய்கிறான். அந்த முன்னை முதல் என்ன முதல் இல்லா முன்னோனை முன்னோன் காண்க முழுதோன் காண்க என்று வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்யும். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஓதுவமர்த்தியா வகுப்பு நிறைவு செய்தார்கள். சிவாயனம். திருச்சிற்றம்பலம்.
வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தழ்பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமக. திருவடி வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருவடி வணக்கம்.